அந்த ஃபைனலா அந்த எமோட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமோட் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோட் கலெக்ஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். ஸோ நல்லா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாலி டான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிவ்வே கொடுக்க போறேன். ஸோ இதுல இருக்கக்கூடிய டாப் கிரிமினல் ஒரு கன்னு, அந்த எக்ஸாமிட் கன்னு, அதுக்கப்புறம் M1887ஓட ஃபைனல் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறேன். வெல்கம் பேக் டு PS Game Channel. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள வந்திருக்கேன். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஜூலை 19th வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன் எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இது பண்றேன், என்னத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறோம், எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண இருக்கிறோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். பிக் அனௌன்ஸ்மெண்ட் காத்துட்டு இருக்கு கைஸ். ஸோ ரெடியா இருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கண்டுபிடிச்சிருங்க. அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது அப்புறமா கமிங் பேக் டு ஃப்ரீ ஃபயர் அப்படி வரும்போது போயிடலாம். ஸோ கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிவ்வே கொடுக்க போறேன். ஸோ இதுல இருக்கக்கூடிய டாப் கிரிமினல் ஒரு கன்னு, அந்த எக்ஸாமிட் கன்னு, அதுக்கப்புறம் M1887ஓட ஃபைனல் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 டைமண்ட், 3,000 டைமண்ட், 3,100 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து கிஃப்ட் கொடுக்க போறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிடெட் ஆஃபர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 நாள் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வின்சோ கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க. 2-3 கேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. அதில் டாப் 1 வரணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்குவேன். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த கிவ்வேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைவ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிவ்வே கொடுக்க போறேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுல எந்த ஒரு ஒளிவு மலையும் இல்லாம தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறேன். ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய ஒரு 3 ஸ்டெப் தான். ஒன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வின்சோவை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஃப்ரீ கேம்ஸ் விளையாண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 1 வந்திருக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட UID-யை கமெண்ட் பண்ணணும். #PVS Winzo, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா UID இது மட்டும் கமெண்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பிரைம் ஈவெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த 3 நான் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் பண்ண போறேன். அடேங்கப்பா வேற லெவல்ல இருக்கு இந்த எமௌண்ட். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த எமௌண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறோம். ஸோ இதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க. நான் எது பார்த்தாலும் லாஸ்டா தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் இந்த எமௌண்ட். நல்லா இருக்குங்க இது. பாயிலோ ராக்கி ஓகே நல்லா இருக்கு. ஸோ பாட்டு நல்லா இருக்கு. எந்த ஒரு எமௌண்ட்லையும் இந்த மாதிரி ஒரு பாட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வந்து சவுண்டை குறைச்சிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 39 டைமண்ட்ல சுத்தினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டை தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்பா வெஸ்ட் கிடைச்சிருக்குப்பா. இதெல்லாம் எதுக்கு தெரியல, லூட் பாக்ஸ்லாம். அடுத்தது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் அப்படியேங்கப்பா 90 டைமண்ட் கொடுத்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? கன் கிரேட்டோ. ஓகே அந்த இது ஆல்ரெடி கிடைச்சதே கொடுத்துருக்காங்க. 5 டோக்கனு 140 நாள் இந்த பட் அப்புறம் மண்டா கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அடுத்த 190 டைமண்டுக்கு இந்த வீணா போன கன் ஸ்கின் தாங்க கொடுக்குறாங்க இவனுங்க. அடுத்தது லாஸ்டா அந்த ஃபைனலா அந்த எமோட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமோட் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோட் கலெக்ஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். ஸோ நல்லா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாலி டான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோட் கலெக்ஷன் வாங்கிச்சு. அடுத்து வேற ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம். UMP வந்துருக்கு. அடேங்கப்பா பயங்கரமான ஆளா இருப்பார் போலயே. UMP வந்து பார்த்தீங்கன்னா சுத்திரலாம், ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. ஸோ கைஸ் அப்பா நிறைய கன் இருக்கு. இதெல்லாம் லைவ்ல சுத்தலாம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைவுக்கு வந்துருங்க. நம்ம லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை சுத்துவோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது அனிமேஷன் எல்லாமே வாங்கியிருக்கோம். நம்ம இதில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஸ்டோரில் இருக்கிறது ஏதாவது வாங்கியிருக்குமா பார்ப்போம். எதுவுமே இல்லை. சரி ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எமோட் கலெக்ஷனை காமிக்கிறேன். எவ்வளோ எமோட்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 262 கலெக்ஷன் இருக்குங்க. பாருங்களேன் எல்லா எமோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கு. கொஞ்சம் சில பல எமோட் ஒரு 10 எமோட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்திருக்காது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்குங்க. பாருங்க எல்லாமே இருக்குங்க. என்னங்க இல்ல இந்த ஐடியில எல்லாமே இருக்குங்க. பாய்ஸ் சாவ் யாராவது இதோட ஹையஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா எமோட் வச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 262. யாரெல்லாம் 262க்கு மேல வச்சிருக்காங்களோ அவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை வச்சிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாங்கி போடணும் அப்படின்னு இருக்கும். இப்போ லாஸ்டா ஒரு எமோட் கூட நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த டாப் அப் ஈவெண்ட்ல இருக்கக்கூடிய எமோட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேற லெவல் இருக்குங்க. அப்பா பயங்கரமா இருக்குங்க. எமோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலா பிடிச்ச எமோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே எனக்கு பிடிச்சிருக்கும். புஷ்பா ஜுக்கேகா நைன்னுவான், அது நல்லா இருக்கும். இது அர்குஷ் ஜுக்கேகா நை இதுவும் நல்லா இருக்கும். மேலே இருக்கிறது இது நாய்க்குட்டியை பிடிச்சி இழுக்கிறது. வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சீசா விளையாடலாம். கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக சீசா விளையாடலாம். இது எனிமி அடிச்சு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கத்தி வர வைக்கிறது, அது சாப்பிட்றது, இது வண்டி ஓட்டிட்டு போகிறது, கார் ஓட்டிட்டு எனக்கு இது இது இந்த கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தவுக்கில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஓகே தான். இந்த கொடையை அடுத்து பிடிச்சி
இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ டான்ஸ் ஆடுறான் போல. அடுத்து இந்த இது அப்படின்னது நண்டகோழி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சு விளையாடுறது. சேஸ் புடுக்குன்னு ஒரு மண்டையிலே மேல இருந்து கீழ வரும்போது வேற இடத்துல கொட்டிருச்சுன்னா என்னடா பண்ணுவான் அவன்? பாவமா இருப்பான். சரி ஓகே கைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னதுடா புதுசா இருக்கு. ஓகே இது டான்ஸ் போல. அடுத்தது நாய்க்குட்டி வால புடிச்சு இழுக்கிறது. அப்படியே புடிச்சு டிராகன் அது. டிராகனுக்கு வால புடிச்சு இழுக்கிறது. இது வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வந்து பார்த்தீங்கன்னா, படுத்துக்கிட்டு ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா, நாய்க்குட்டி புடிச்சு வால புடிச்சு இழுக்கிறது தான். எக்கச்சக்கமான எமோட். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது மணி ஈஸ்ட் எல்லாமே மணி ஈஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். இது கால தூக்கிட்டு ஆடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, புஸ்ஸுன்னு விடுறது. ஒரு பெரிய ஒரு பேன் எடுத்து மண்டையில புடீர்னு அடிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல உள்ள வர்றது. ஓகே குரோபரா. இதெல்லாம் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு எமோட்டா இருந்ததுங்க. ஜூம் 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 ஜூம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோப்ரா MP40 வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெருசா அப்கிரேட் பண்ணதே இல்ல இதுவரைக்கும். அதனால அப்கிரேட் பண்ணி நான் வந்து வச்சிருக்கேன். தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணது இதுதான் நெனைக்கிறேன். கோப்ரா MP40. ஏன்னா MP40னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, MP40 குடுக்குற எமோட் அந்த காலத்துல ஒரு ஃபேமஸா இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா பண்ணோனே நமக்கு கிடைச்சக்கூடிய நான் தான்டா, என் டீம் தான்டா, நான் அங்க தான்டா அப்படின்ற மாரி இருக்கு. எதையோ புடிச்சு இழுக்கிற மாரி இருக்கு. ஓகே. அடுத்தது இங்க பாருங்க. ஏய் நல்லா இருக்கா? அட்டென்ஷன் டீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டோர்னமெண்ட் வச்சிருந்தாங்க. அப்ப வின் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, காமிக்கக்கூடியது இது. 19 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அடுத்தது ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, தியானம் பண்றது. பறந்துக்கினே போலாம். இந்த எமோட் போட்டுக்கினே ஓடலாமா? இல்ல நிக்கலாமான்னு தெரியல. ஆனா அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கலாம். அது மட்டும் நல்லா தெரியுது. இதுதான் பாகுபலி. இதுக்கப்புறம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இது பார்த்துக்கினே போலாம். நெறைய இருக்குங்க. பாட்டுக்கு வந்துகினே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்த எமோட் இதெல்லாம் தாங்க ஃபர்ஸ்ட் வந்தது. அப்பா! எவ்வளோ மெமரீஸ் இங்க பாருங்க. தக்கிட எமோட் இதுதான். தக்கிட இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேவலமாக்கிட்டாங்க. மொத்தத்தையும் ஆட்டுற மாரி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. இது ஓகே தான். அடுத்து இதுவுமே கொஞ்சம் மாத்திருந்தாங்க. அடுத்து அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச் அந்த MVP வந்ததுக்கப்புறம் அனிமேஷன் வரும்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ட மொத்தமா நெறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பாருங்க எத்தன இருக்கு பாருங்க. என்னடா அந்த மேல இருந்து வருமே அதுக்கானா? ஜெயிச்சா அந்த ஒரு இது வருமே, அதோ வருங்க மணி ஹெய்ஸ்ட் இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது லுக் சேஞ்சர். இது வந்து நான் லுக் சேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாத்துறது. அடுத்து அந்த தவக்கலை ஒரே ஒரு தவக்கலை மட்டும் தான் இருக்குது நம்மகிட்ட. ஓகே. அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பிரைம் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டியதுல ஒண்ணே தான். விட்ஜோவை டவுன்லோட் பண்ணுங்க. அதில் சின்ன கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணலாம். அதுலேருந்து நீங்க ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணலாம். வின்சோல இருந்து மட்டுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மணியை வின் பண்ணி நீங்க டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணலாம் கைஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வின்சோ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்.